இப்போ இருந்து செய்தியை கட்டணுமே அழுகுதே வருது. அப்புறம் எப்படி இன்னைக்கு எனக்கு ராத்திரி இருந்து தூங்கலை நான் நினைச்சு. வர்ற ரசிகர்கள் அவ்வளோ அன்பா பேசுவாரு. அந்த அளவுக்கு இருக்கும்போது எதுலயாச்சும் ஒரு இதுல வந்துட்டு நம்ம முன்னேறி நம்மளா வந்துடணும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு நிறையாவே இருந்தது. நம்மளுக்கு சொந்தக்கார பையன் அவங்க அப்பனை விட இவன் தெளிவா இருப்பியா அப்படிலாம் பேசுவா. தம்பி நீ எது நினைச்சுக்கிறாங்க, நாங்க அள்ளி நேரத்துல எல்லாருமே உனக்கு கொடை பிடிக்க இருக்கோம், நீ எது நினைக்காத, கவலைப்படாத. இது எங்க சின்னம்மாடா, இது எங்க அக்காடா, இது எங்க கிழவி, எங்க பாட்டி, எங்க பெரியம்மாடா என்று அனுப்பிப்படுத்துவாரு. சொந்தத்தெல்லாம் சொல்லி தருவாரு. சென்னை குடிபெயர்ந்திருந்தாலும் அந்த அள்ளிநாடத்தோட அந்த பற்றுவாசம் வந்து அவங்ககிட்ட அப்படியே இருக்கும். வந்தாங்கன்னா அப்படியே உட்காந்து அழகா சேர் போட்டிருந்தா கூட சேர்ல உட்கார மாட்டாங்க, கீழே உட்காந்து அழகா உட்காந்து பேசுவாங்க. அவ்வளவு அன்பா பரிமாறிக்கிடுவாங்க. காமக்கா வீட்டுக்கு நடந்து வந்தாரு சார் என் கல்யாணத்துக்கு. அந்த ஆபகம்லாம் எனக்கு இருக்கு. உங்க கல்யாணத்துக்கு நடந்து வந்தாரு சார். சரி, அதெல்லாம் சொல்லுவாரு சார். உங்க கல்யாணத்துக்கு வந்து எப்படின்னு சொல்லுவாருங்க சார். நல்ல பையன், இப்படி குடும்பம் இப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் வயசுல அப்படின்னதே பூராமே அந்த நினப்புலேயே இருக்கும். இப்ப பூராமே அந்த நினப்புதே, தமிழ்நாடு முழுவதுமே அந்த நினப்புதே. இப்ப உங்க பேருங்கம்மா? வீரம்மா. உங்களுக்கும் பாரதிராஜா சாருக்கும் என்ன ரிலேஷன்மா? தம்பி சார். உங்களுக்கு தம்பி? தம்பி சார். தம்பினா இந்த சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா அந்த மாதிரிங்களா? ஆமா சார். சரி, உங்க தம்பி பாரதிராஜா. சரிம்மா, பாரதிராஜாவோட பையன் மனோஜ் திடீர்னு ஒரு இறந்துட்டாங்க. இறப்பு செய்தி கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சங்கடமா இருந்துச்சு சார். 10 மணிக்கு மேல தகவல் தெரிஞ்சிச்சு. வண்டி வரதாக சொன்னாங்க, அது எனக்கு தெரியல. இல்லாட்டி வண்டியில கூட நான் கூட சேர்ந்து போயிருப்பேன். தம்பி மேல அவ்வளவு சங்கடம். பாரதிராஜா அவரு சொன்னாரு, அக்கா உங்க கல்யாணத்துக்கு நான் சேப்பில் ரொட்டி வாங்கிட்டு வந்தேக்கா, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்த பிறகு நான் அவரை பார்த்ததே இல்லை. அப்புறம் வீரப்பனார் கோயிலில் ஒரு தடவை பார்த்தேன். தவறு மனோஜ் வந்து யாருன்னு விசாரிச்சு கை பிடிச்சி குலுக்குனாரு. இன்னைக்கு அவருக்கு இப்படி ஒரு இருந்துருச்சு. இன்னைக்கு அவரு தவறி மையம் ஒரு நல்லது செய்து போக, இன்னைக்கு அந்த பையன் தவறி இன்னைக்கு அப்பா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கான்னா ரொம்ப கஷ்டம். தம்பி நீ எது நினைச்சுக்கிறாத, நாங்க அள்ளி நேரத்துல எல்லாருமே உனக்கு கொடை பிடிக்க இருக்கோம், நீ எது நினைக்காத, கவலைப்படாத. அம்மா சந்திரம்மா எனக்கு பணியாரம் சுட்டு கொடுத்தேன்னு எனக்கு ஆபகமா இருக்கு. அவங்கள நான் ஒரு நாள் கூட பார்க்கல. எனக்கு அப்படி ஒரு இது வரல. வாங்க போவோம் பார்த்துட்டு வருவோம்ன்ற யாரும் எனக்கு ஒரு பந்தோபஸ்து இல்லாமல் போச்சு. இன்னைக்கு எனக்கு ராத்திரி இருந்து தூங்கலை நான் நினைச்சு. இப்ப இங்க பல முறை வந்திருக்காங்க பாரதிராஜா சாரு, மனோஜ் எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க கூட நீங்க பேசி பழகுன அந்த நாட்கள் மறக்க முடியாதது எதுங்கம்மா? ஆமா, வீரப்பநாயர் கோயில் அங்க படம் எடுத்தாங்களே சார், அது ஒரு நாள் அன்னைக்கு அந்த பையன் வந்து கை கொடுத்து பேசினது பிறகு பார்க்கலைங்க சார். அவர் பேசுற பழகுறதுக்குலாம் எப்படிங்கம்மா பாரதிராஜா சார்? நல்லா பேசுவார் சார். அதையும் சொல்றேன்ல, உங்க ஊருக்கு நடந்து வந்தேன்னு சொன்னார்ல, காமக்கா வீட்டுக்கு நடந்து வந்தாரு சார் என் கல்யாணத்துக்கு. அந்த ஆபகம்லாம் எனக்கு இருக்குங்க சார். உங்க கல்யாணத்துக்கு நடந்து வந்தாரு சார். சரி, அதெல்லாம் சொல்லுவாரு சார். உங்க கல்யாணத்துக்கு வந்து எப்படின்னு சொல்லுவாருங்க சார். அப்ப பேசுனேன், வீரப்பநாயர் கோயில்ல பேசுனதேன் சார். அப்புறம் அவரை பார்க்கறதுலே டிவியில பார்ப்பேன். இங்க பாரு இந்த அம்மாவுக்கு குசிய, தம்பி வந்துருச்சுன்னு அந்த அம்மாவுக்கு குசிய பாருன்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க சார். அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை சார். உங்களுக்கும் மனோஜ் அவர்களுக்கு என்ன உறவு? பாரதிராஜா, சந்திரலீலா எங்க அத்தை. அப்படி இருக்கும்போது இங்க வருவாங்க, எங்க பாட்டியை பார்க்க வருவாங்க, நல்லா அன்பா இருப்பாங்க. சமுதாய மக்கள்லாம் பார்த்துட்டு நல்லா அன்பா தான் இருப்பாங்க. சில காலகட்டங்களில் சினிமா துறைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. அதான் வந்துட்டு பார்க்க முடியல. அவங்க நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்மியில் தான் இருக்கேன். நான் இப்போ ஆர்மியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த இறப்பு வந்து எங்கள் சமுதாய மக்கள்னால தாங்க முடியல. ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அன்பான மாமா வந்து எங்களுக்கு இந்த உலகை விட்டு போயிட்டாரேன்ற ஒரு வருத்தம்ன்றது எங்கள் சமுதாய மக்கள், அள்ளிநகரம் பிரமலை கல்லர் சமுதாய மக்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் தான் இருக்காங்க. நேற்று நைட்டு கூட
எங்கள் வீட்டில இருந்து கூட அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, இங்கே இருக்கவங்க எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாருமே பஸ் பிடிச்சி எல்லாம் போயிட்டாங்க. இந்த இறப்பை வந்து எங்களால் வந்துட்டு தாங்கவே முடியல. அதிர்ச்சி. இந்த ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் எப்படிதான் வந்துட்டு தாங்க போகிறோம்ன்றது எங்கள் சமுதாய மக்களும், எங்கள் பாரதி ராஜா மாமா, எங்கள் அத்தை சந்திரலீலா அவர்களும், எங்கள் சொந்த பந்தங்கள் யாருமே வந்துட்டு தாங்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு 42 வயசு ஆகுது. எங்கள் மாமாவுக்கு வந்து 48 வயசு. நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும் போது இங்கே எங்கள் பழைய வீடு அள்ளிநாரத்தில் தான் இருக்குது. அவங்க தங்கச்சி, மாமாவோட தங்கச்சி சிஸ்டர் ஜனனி அவங்க வருவாங்க. அவங்க மனோஜ், பாரதி ராஜா மாமா, சந்திரலீலாக எங்கள் அப்பத்தாவை பார்க்க வருவாங்க. ஒச்சாயி அப்பத்தாவை பார்க்க வருவாங்க. அப்போ பார்க்கும்போது எப்பயுமே வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு அன்பான குணம் என்னன்னா, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே இங்கிருந்து சென்னை குடிபெயர்ந்திருந்தாலும் அந்த அள்ளிநாரத்தோட அந்த பற்றுவாசம் வந்து அவங்ககிட்ட அப்படியே இருக்கும். வந்தாங்கன்னா அப்படியே உட்காந்து அழகா சேர் போட்டிருந்தா கூட சேர்ல உட்கார மாட்டாங்க. கீழே உட்காந்து அழகா உட்காந்து பேசுவாங்க. அவ்வளோ அன்பா பரிமாறிக்கிடுவாங்க. யார் வந்தாலும் எப்படி வந்தாலும். இந்த திரைப்படத்தில் போனதுனால தான் அவர் கொஞ்சம் பிஸியானதுனால தான் இப்போ வந்துட்டு அவர்கிட்ட நம்மளுக்கு கான்டாக்ட் இல்லாமல் போச்சு, மக்களுக்கு கான்டாக்ட் இல்லாமல் போச்சு. நீ வருங்காலங்கள்னாலும் அவங்கள வந்துட்டு இந்த சமுதாய மக்கள், எங்கள் சமுதாயம் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நாங்கள் கைவிட மாட்டோம். நாங்கள் எப்பயுமே இருப்போம், சொந்த பந்தம் இருக்கும். எப்போ இந்த தேனி மக்கள் வந்துட்டு என்றைக்குமே மறக்கவே மாட்டாங்க. முக்கியமாக இந்த அள்ளிநகரம் பிரமலைக்கல்லர் சமுதாய உறவின் முறை என்றைக்குமே மறக்காது. எங்கள் மாமா வந்துட்டு இயக்குனர் இமயம் சார் வந்துட்டு அவருக்கு ஈடு இணையாக நாங்கள் வந்துட்டு இந்த வார்த்தைகளை சொல்கிறதே தவறு. ஆக்சுவலாக அவர் சின்ன வயசுலேயே அங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. இப்போது அவருக்கு மகனாக பிறந்து மனோஜ் நிறைய படங்களில் நடித்து இந்த அளவுக்கு பெரிய ஆளாகணும், நம்ம முயற்சியிலே பெரிய ஆளாகணும், அப்பா முயற்சியில் வரக்கூடாது, நம்ம முயற்சியில் பெரிய ஆகணும், ப்ளஸ் வந்துட்டு டைரக்டர் ஆகணும், யாரோட ஒரு துணை இல்லாமல் வரணுன்ற ஒரு வைராக்கியம் அவருக்கு நிறைய இருந்துச்சு சார். அப்படி இருக்க சூழ்நிலையில தான் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் என்னைக்கு எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு ரசிகர் மன்றமே வச்சாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரசிகர் மன்றம் நிறையா வச்சாங்க எங்கள் மாமா அவர் மனோஜ் பாரதி அவர்களுக்கு. அப்படிலாம் வச்சு நாங்கள் நல்லபடியாக இருந்து ஒரு நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் எங்கள் மக்கள், சமுதாய மக்களை பார்க்க வருவார்ன்ற எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு நிறையாவே இருந்தது. அப்படி இருந்த காலகட்டங்களில் திடீர்னு இந்த மாதிரி நேற்று இரவு ஒரு சுமார் 6 மணி அளவில் இந்த மாதிரி ஒரு பேரதிர்ச்சி நாங்கள் இறப்பை நாங்கள் நியூஸ் மூலமாக தான் அறியும் போது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் சார் காத்துட்டு இருந்துச்சு. மனோஜ் நடிச்ச முதல் படம் தாஜ்மஹால் ரிலீஸ் ஆகிறப்ப நீங்கள் போய் பார்த்தீங்களா? பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? தாஜ்மஹால் எங்கள் ஊரில் தான் சார் எடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து அள்ளிநகரம் வீரப்பையனார் கோயில் தான் சார் எடுத்தது. எல்லாமே அவங்களுக்கு விவசாய பூமி ஃபுல்லாக அள்ளிநகரம் வீரப்பையனார் கோயிலில் தான் சார் இருக்கு. அங்கே தான் வந்துட்டு அவருக்கு தாஜ்மஹால் படம் எடுத்தாங்க. அப்போ கூட வந்துட்டு அவங்களுக்கு ஹீரோயினா நடிக்கும் போது நார்த் இந்தியன் நடிகை தான் முதலாக வந்துட்டு நடித்தாங்க. அவங்க கூட தான் நடித்தாங்க மனோஜ். அவ்வளோ ஒரு பிரபலமாக பாட்டு சாங்காக இருந்தாலும் சரி, ஒரு கதைகளாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ரசனையாக நடிப்பார், அவ்வளோ அழகாக இருப்பார். மக்கள்கிட்டலாம் வர்ற ரசிகர்கள்ட்ட அவ்வளோ அன்பாக பேசுவார். அந்த அளவுக்கு இருக்கும்போது எதுலையாச்சும் ஒரு இதில் வந்துட்டு நம்ம முன்னேறி நம்மளா வந்துடணுன்ற ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு நிறையாவே இருந்தது. அப்பா வந்துட்டாரு, அப்பா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டாரு, இன்னும் வந்து நம்ம சொந்த முயற்சியில் தான் வந்துட்டு நம்மளோட ஐடியாவில் தான் வந்து நம்ம வந்து வரணும், அப்பா மாதிரி நம்மளும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தார் சார். எதிர்பார்த்த சூழ்நிலையில் இந்த அதிர்ச்சி மக்களுக்கு கொடுத்துட்டு போவாருன்னு நாங்கள் ஒருபோதும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். இங்க பலமுறை அள்ளிநகரத்துக்கு வந்திருக்காங்க, நல்லது கிட்ட கலந்துருக்காங்க. ஆமா சார். அப்படி வந்துட்டு போறப்போ உங்களால மறக்க முடியாத நிகழ்வுட்டா என்ன சொல்லுவீங்க சார்? நிகழ்வு என்னன்னா, எப்பயுமே வந்தாலும் சார் ஒரு சின்ன பையனை பார்த்து பேசினா கூட அவர் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டைரக்டரோட பையன் நம்ம பெரிய இடத்துல இருக்கோன்றதெல்லாம் இல்லை சார். எப்போ வந்தாருன்னா அவர் தேனி தான், அவர் எப்போ தேனி அள்ளினார் தான். வந்தாருன்னா யார்கிட்ட பேசினாலும் சரி, சொந்த பந்தங்கள்கிட்ட பேசினா. சில நாள் அந்த திரைப்படங்களில் போனதுனால அவரால் இங்கே வர முடியல, தவிர்த்திட்டாரு. ஆக்சுவலாக அதுதான் சார் முக்கிய குறிக்கோள், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்தாலும் எங்களோட பாசங்கள், அவரோட பாசங்கள் எல்லாமே வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு உண்மையாக தான் இருந்திருக்கு. சில காலகட்டங்களில் வேணால் அவர் நாங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம் கொஞ்ச நாட்களில். அவர் இப்போ வந்து அவர் இறந்தது எங்களுக்கு பேர் இழப்பு தான் சார். நான் ஒரு பிரபல கலர் சாப்பியை சேர்ந்தவன்.
அவர் இந்த அந்த 3 தலைமுறையாக அவரது சாதிக்கு நாட்டாமல் எங்களுக்கு அவர் எங்கள் பங்காளிக்கும் கூட. அதனால் அவர் முதல்ல தாத்தன் பெரிய கருப்பசவர்னு இருந்தார் நாட்டாமையா. அதுக்கு பின்னால் பெரிய மயத்தவர் நாட்டாமையா வந்தார். அதுக்கு பின்னால் செய்யாமின்றவர் அவர் நாட்டாமையா வந்தார். அதோட பரம்பரையாக இந்த ஊருக்கு அவர் நாட்டாமை. அதுக்கு பின்னால் அவர் பெரியமயத்தவர் கருப்பத்தவர் மயந்தேன் பெரியமயத்தவர். அவங்க தம்பி கத்தகனத்தவர். அதுக்கு பின்னால் கொச்சம்மா. அதுக்கு பின்னால் சீனியம்மா. அதுக்கு பின்னால் துந்தி. இவங்க பூரா ஒன்றா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியாக பிறந்தவங்க தான். அதுலேருந்து வந்தவர் தான் பாரதி ராஜா. ஐயா, உங்களுக்கும் பாரதி ராஜா அவங்களுக்கும் என்ன உறவுங்கய்யா? நாங்களாம் ஒரே பங்காளியே, ஒரே சாமி கும்பிட்ற ஆளுங்க. இப்போ மனோஜ் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. சின்ன வயசு அதுக்கு பின்னால் அங்கே போனதுக்கு பின்னால் பழக்க வழக்கம் இல்லாமல் போச்சு. இந்த வீரப்பன் கோவிலில் ஒரு படம் எடுத்தாங்க, தாஜ்மஹால்ன்று. அதுக்கு எல்லாம் இப்படி தட்டி போட்டுக்கிட்டு மாலைகளை வாங்கி போட்டு கோயிலை வச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தோம். நல்ல மரியாதை செஞ்சுட்டு வந்தோம். அவங்க இப்போ மனோஜ் திடீர்னு இறந்த செய்தியை கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பாரதி ராஜா இங்கே வந்துட்டு போகிறப்பெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுவாங்க? அவர் அதோட அப்பாவுக்கு இப்போ இந்த சாதியில் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. அதுலேருந்து அவர் மனசில் ஒரு மாதிரி ஆகிட்டு சரியாக வச்சு பழக்க வச்சு பார்க்கறது இல்லை. பாரதி ராஜா பையன் மனோஜ் இறந்துட்டாங்க. சரி, நாங்கள் ராத்திரி 8 மணிக்கு நாங்கள் கேட்டோம். மனோஜ் இங்கே வருவாருங்களா? அதெல்லாம் வருவாப்புல. நீங்கள் பாரதி ராஜாவுக்கு என்ன வேணுமா? என் குழந்தையா வேணும். குழந்தையா? இங்கே வர்றப்பெல்லாம் அந்த மனோஜ் எப்படி உங்களோட பேசுவார் பழகு? அதெல்லாம் நல்லா பேசுவாப்புல, ஜாலியாக பேசுவாப்புல. நீங்கள் சொந்தக்காரங்க அப்படின்லாம் சொல்லுவாப்புல, எல்லாத்தையும் பேசுவாப்புல. பாரதி ராஜா சார் எப்படி இங்கே வருவாங்க? இங்கே வருவாங்க, அடிக்கிற வருஷம் வருவார். அவர் பிறந்ததே இந்த ஊர் தானே, அப்புறம் வராமல் இருப்பாரா? மனோஜ் கடைசி எப்போ பார்த்தீங்க? 9 மாதம் இருக்கு அவனை பார்த்து, மனையச்சை பார்த்து. என்ன விஷயமா வந்திருந்தாரு? அவங்க அத்தை வீட்டுக்காரர் இறந்து போனாரு, அதை பார்க்கறதுக்காக விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தேன். மனோஜை பற்றி உங்களோட நினைவுகள்லாம் பகிர்ந்து கொள்ளலாம். பாசமாக இருப்பாப்புல, செய்வாப்புல. பிறந்ததெல்லாம் வந்து அவ மெட்ராஸுதே, இங்கே பிறக்க கிடையாது. 2 பிள்ளையுமே அவருக்கு பிறந்தது. பாரதி ராஜா பிறந்து மாற்று இந்த வீடு. மனோஜ் இறந்த செய்தியை கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவ பிறந்த செய்தியை கேட்டோன்னே ஆளுகதே வருது. அப்புறம் எப்படி? மனோஜ் வந்து சினிமா துறையில் வந்து நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லாதே இருப்பேன். அதெல்லாம் பெருமையாத்தையும் பேசுவான். நம்மளுக்கு சொந்தக்கார பையன், அவங்க அப்பனை விட இவன் தெளிவாக அடிப்பியா அப்படிலாம் பேசுவான். நல்லாதையும் பேசுவான். அவனை பற்றி ரொம்ப பெருமையாத்தையும் பேசுவான். அவர் சொந்த பந்தத்துலாம் எப்படி பழகுவார்? எல்லாமே பழகுவாப்புல. யாருமே ஜாலியாக பேசி நல்ல முறையில் பழகுவார். வேற்றுமையாதே இருக்க மாட்டார். எல்லாத்தையும் நல்லா பேசுவார். சொந்தம் பந்தம் நம்ம அவங்க ஆளுக இவங்க ஆளுகன்றெல்லாம் பேச மாட்டோம். எல்லாத்திட்டுமே ஜாலியாக பேசுவார். மனோஜுக்கு அது என்ன பிரச்சனைங்கம்மா? எதனால திடீர்னு நெஞ்சு வலின்றாங்க, நெஞ்சு வலிதே, ஹார்ட் அட்டாக்குன்றாங்க. அதுன்னு சொல்கிறோம். முன்னாடியே அவங்க கவனிக்கலைங்களா? அது முதல்ல நீ கொஞ்சம் வயசு தானே, அதெல்லாமா இருக்க போகுதுன்னு நினச்சிருப்பாங்க. நல்ல பையன், இப்படி குடும்பம் இப்படி ஆயிடுச்சே கொஞ்சம் வயசுல அப்படின்னதே பூராமே அந்த நினப்புலேயே இருக்கும். இப்போ பூராமே அந்த நினப்புதே, தமிழ்நாடு முழுவதுமே அந்த நினப்புதே. இப்போ சின்ன வயசுல மோமோன்னு நீங்கள் மனோஜை எப்போ பார்த்தீங்க? நாங்கள் பார்க்கலப்பா. சின்ன வயசில் அவன் 3 வயசு 4 வயசில் கூட்டுக்கு வருவார். அப்போ பார்த்தது. அது பிறகு இடையிலாம் வருவியா, பெரிய ஆளாக போன பிறகு வருவியா. இப்போ அதுக்கு முதல்ல அடிக்கிற வருஷம் கூட்டுக்கு வருவார். 3 வயசு 4 வயசில் கையை பிடிச்சி 2 பிள்ளைகளையும் கூட்டுக்கு வருவோம். இங்கே வரும்போது எப்படி இருக்குங்கம்மா? பையனை கூட்டிட்டு இந்த சொந்த மொத்தத்தில் அறிமுகப்படுத்தி அவர் அறிமுகப்படுத்துவார். இது எங்கள் சொந்தம்டா, இது எங்கள் சின்னம்மாடா, இது எங்கள் அக்காடா, இது எங்கள் கிழவி, எங்கள் பாட்டி, எங்கள் பெரியம்மாடா என்று அறிமுகப்படுத்துவார். சொந்தத்தெல்லாம் சொல்லி தருவார்.